ஹாய், இன்றைக்கி நாம் டெய்லியும் யூஸ் பண்ணுற சிம்பிள் அண்ட் ஈஸியான சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கங்க, இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் Hello everyone, it is a pleasure to see you all today. Hello everyone, it is a pleasure to see you all today அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து இத்துடன் இணைத்துள்ளதை பார். தயவு செய்து இத்துடன் இணைத்துள்ளதை பார். அதுக்கு ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்ட். ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நம்பர் 3, அவள் இப்போது தான் போனாள். அவள் இப்போது தான் போனாள். அவங்க இப்போ தான் போனாங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை she has just gone. she has just gone. இங்கே அவள் அப்படிங்கிறதுக்கு she யூஸ் பண்ணணும். இப்போது தான் அப்படிங்கிறதுக்கு just அப்படின்னு சொல்லணும். போனாள் அப்படிங்கிறதுக்கு gone. இதெல்லாம் குருவியை சேர்த்தி she has just gone அப்படின்னு சொல்லணும். அவள் இப்போது தான் போனாள், அவங்க இப்போ தான் போனாங்க அப்படிங்கிறதுக்கு she has just gone அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், முணுமுணுப்பதை நிறுத்துங்கள். முணுமுணுப்பதை நிறுத்துங்கள். இதுக்கு ஸ்டாப் மர்மரிங். ஸ்டாப் மர்மரிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதற்கு என்ன பொருள். அதற்கு என்ன பொருள். இப்போது உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு வேர்ட் சொல்லி கேட்குறாங்க உங்ககிட்ட, அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியலை. அப்போது நீங்கள் அவங்ககிட்ட என்ன கேட்பீங்க? அதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்பீங்க. அதையே இங்கிலீஷில் இப்படி கேட்கணும், வாட் டஸ் தட் மீன். வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு கேட்கணும். அவ்வளோதாங்க, ஈஸி தான். அதற்கு என்ன பொருள் அப்படின்னா வாட் டஸ் தட் மீன் அப்படின்னு கேட்கணும். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி தனித்துவமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளோட டங்கில் இருக்க பிரிண்ட்ஸும் தனித்துவமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பயணம் எப்படி இருந்தது. பயணம் எப்படி இருந்துச்சு. இப்போது நீங்கள் டூர் போயிருக்கீங்க, போயிட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு. பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஒரு அம்மாவோ அப்போவோ கேட்குறாங்க, பயணம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை இங்கிலீஷில் ஹவ் வாஸ் த ட்ரிப். ஹவ் வாஸ் த ட்ரிப் அப்படின்னு கேட்கணும். இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹவ் வாஸ் த ட்ரிப் அப்படின்னு கேட்கணும்னு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் கற்றுக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களும் ஈஸியாக இப்போ பேச்சுவாக்கில் பேசும்போது அவங்களும் ஈஸியாக கற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹவ் வாஸ் த ட்ரிப் அப்படின்னு கேட்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அவங்களும் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், போகும்போது வாங்கிக்கோ. போகும்போது வாங்கிக்கோ. இப்போது உங்களுக்கு பென்னோ பென்சிலோ தீர்ந்து போச்சு. அப்போ நீங்கள் அப்பாவோ அம்மாக்கிட்டே கேட்குறீங்க, எனக்கு ஒரு பென் வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஸ்கூலுக்கு போகிற வழியில் அப்படியே வாங்கிட்டே போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷில் என்ன கேட்கணும் அப்படின்னா கெட் இட் வைல் கோயிங். கெட் இட் வைல் கோயிங் அப்படின்னு சொல்லணும். போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னா கெட் இட் வைல் கோயிங். போகும்போது வைல் கோயிங், வாங்கிக்கோ அப்படிங்கிறதுக்கு கெட் இட். ஸோ போகும்போது வாங்கிக்கோ அப்படின்னா கெட் இட் வைல் கோயிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எதற்கும் உபயோகம் இல்லை, எதற்குமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குட் ஃபார் நத்திங். குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சில நிமிடங்களில் அங்கே இருப்பேன். நான் சில நிமிடங்களில் அங்கே இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன், நீயும் அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஐ வில் பி தேர் இன் ஃபியூ மினிட்ஸ். ஐ வில் பி தேர் இன் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நான் சில நிமிடங்களில் அங்கே இருப்பேன், நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐ வில் பி தேர் இன் ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே. ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே அப்படின்னு சொல்லணும். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ சொல்லணும். இன்று அப்படிங்கிறதுக்கு டுடே. சோர்வாகங்கிறதுக்கு டயர்ட். உணர்கிறேனுக்கு ஃபீல் பண்ணுறோம், டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஃபீலிங் டயர்ட். ஸோ நான் இன்று சோர்வாக உணர்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஃபீலிங் டயர்ட் டுடே அப்படின்னு சொல்லணும்.
இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், என் கருத்து உங்களுக்கு புரிந்ததா? என் கருத்து உங்களுக்கு புரிந்ததா? நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்போம். அதை இங்கிலீஷில் டிட் யூ கெட் மை பாயிண்ட், டிட் யூ கெட் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை நினைத்து மிகவும் பெருமை அடைகிறேன். நான் உன்னை நினைத்து மிகவும் பெருமை அடைகிறேன். உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எனக்கு செய்த அனைத்திற்கும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் எனக்கு செய்த அனைத்திற்கும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தட் யூ ஹாவ் டன் டு மீ. ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் தட் யூ ஹாவ் டன் டு மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கிருந்தீர்கள்? நீங்கள் எவ்வளவு காலமாக இங்கிருந்தீர்கள்? இந்த வீட்டில் நீங்கள் எத்தனை காலமாக இருக்கீங்க, இவ்வளோ காலமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் ஹியர், ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் ஹியர் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளை மழை பெய்யலாம். நாளை மழை பெய்யலாம். இட் மே ரெயின் டுமாரோ, இட் மே ரெயின் டுமாரோ. நாளை அப்படிங்கிறதுக்கு டுமாரோன்னு சொல்லணும். மழைக்கு ரெயின் எப்பயும் இவ்வளோ யூஸ் பண்ணுவோம், ரெயின்னு. பெய்யலாம், இட் மே பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம், அதனால் மே யூஸ் பண்ணணும். ஸோ நாளை மழை பெய்யலாம் அப்படின்னா இட் மே ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது தற்செயலாக நடந்தது. அது தற்செயலாக நடந்தது. அதை நான் எதிரவே பார்க்கல, அதை நான் நினச்சே பார்க்கலிங்க, இப்படி நடக்கும்னு நினச்சே பார்க்கல, தற்செயலாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இட் ஹேப்பன்ட் பை சான்ஸ், இட் ஹேப்பன்ட் பை சான்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை தொந்தரவு செய்தேனா? நான் உன்னை தொந்தரவு செய்தேனா? நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹேவ் ஐ பாதர்ட் யூ, ஹேவ் ஐ பாதர்ட் யூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பேருந்திலிருந்து இறங்கு, பேருந்திலிருந்து இறங்கு, பஸ்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கெட் ஆஃப் த பஸ், கெட் ஆஃப் த பஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவாகும்? சரி, இப்போ அந்த ஊருக்கு போயிட்டு இருக்க எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் அப்படின்னு கேட்கணும். கடைசியாக உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, உனக்கு சமைக்க தெரியுமா, உனக்கு சமைக்க தெரியுமா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.